தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எளியவர்களையும் சிறியவர்களையும் உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்நாட்களிலே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்களாய், சிறியவர்களாய், மற்றவர்களால் எண்ணப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களால் ஆண்டவரே சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனுடைய வழியிலே நிற்கும் பொழுது, தேவனுக்காக வாழும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யோசேப்பை உயர்த்தின தகப்பன் ஆண்டவரே, பரிசுத்தமாய் இருந்த ஆண்டவரே யோசேப்பை குழியில் இருந்து ஆண்டவரே அப்பா அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனாலே ஆண்டவரே மறந்து போகப்பட்ட தாவீதை ஆண்டவரே சிங்காசனத்திலே உட்கார பண்ணின தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மறக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை கைவிடப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பெரியவர்களையும் கர்த்தர் உயர்த்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தேவனுக்கு பிரியமானவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உயர்ந்த பதவியும் உயர்ந்த ஆசீர்வாதத்தையும் கண்மலையின் தேனையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்க வழிநடத்துவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.